உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாறா வந்துட்டியா? என்ன ஏன் இப்படி பதற? அந்த வக்கீல் வந்திருந்தாருடா. அத காலையிலே வந்தாரு. ராகவனும் என்கொயரி முடிச்சிட்டு கடைக்கு வந்துட்டானே. இல்ல, இது வேற விஷயம். என்ன? கண்மணி இந்த வழக்க நடத்த வேணாம்னு சொல்லி மனு போட்டிருந்தால, அத கோர்ட்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்களாமா. இந்த இன்ஸ்பெக்டர் சும்மா இருக்க மாட்டான் போலயே. இன்வெஸ்டிகேஷன்ல விக்டிம் ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி நடந்துக்கணும், கேஸ் சீக்கிரம் முடிக்கணும்னு அந்த இன்ஸ்பெக்டர் மனுவை ஸ்குவாஷ் பண்ண வச்சிருக்கான். சரி, அதுக்கு நீ ஏன் பதறிட்டு இருக்க? ஏன் பதறனா? ஏண்டா எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இப்பதான் நிம்மதியா இருக்கும். இப்ப மறுபடியும் இப்படி செய்யறாங்கன்னா ஏன் உனக்கு பதட்டமா இல்லையா? அத்த, இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். பாத்துக்கலாம். நீ வேற அந்த இன்ஸ்பெக்டர் வம்பு இழுத்தல, அதனாலதான் உன்னை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனோட ஈகோ ட்ரிகர் ஆயிடுச்சாமா. இந்த கேஸ அவனோட சொந்த கேஸா பாக்குறானா. பாக்கட்டும், பார்த்து என்ன பண்ணிடுவான். அதுக்கெல்லாம் பயப்படுறாள் நான் இல்ல. பாத்துக்கலாம். மாறா மாறா வீரா, என்னம்மா இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அந்த இன்ஸ்பெக்டர் ராகவனை கூப்பிட்டு விசாரிச்சது இன்னும் எனக்கு படபடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல அவன் மறுபடியும் இந்த கேஸ முதல்ல இருந்து விசாரிச்சு ஏதாவது தெரிய வந்தா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நம்ம குடும்பத்துல யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் இந்த கேஸ முடிச்சு காட்டுறேன். டேய், என்னடா அது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்னடா இது ஒண்ணு இல்லப்பா, நீங்க சாப்பிடுங்க. அது என்னன்னு சொல்றா? டேய் சொல்றா. அது இல்லப்பா, மாறன ரிமாண்ட்ல எடுத்து ஒரு நாள் விசாரிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. பெர்மிஷனா? ஒரு நாள் ரிமாண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்கப்பா. ரிமாண்ட்னா அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருவாங்களா? அப்படி இல்ல, அது வந்து டேய், அதுல என்னடா போட்டிருக்கு? கொஞ்சம் தெளிவா சொல்லு. சொல்லு கார்த்தி. ஆமாத்த, விசாரணை முடிஞ்சு ஒரு நாள் மாற ஜெயில இருக்கணும். ஜெயிலையா? மாறா ஜெயிலுக்கெல்லாம் போக கூடாது. டேய், அவனை ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பக்கூடாதுடா. மாறா, இது யூசுவல் ப்ரொசீஜர் தான். பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. இருந்தாலும் ஜெயில எல்லாம் எப்படி? அண்ணா என்ன நீ பாதியில இருந்து? ஆமா, இந்த சாப்பாடு மட்டும் தான் குறைச்சது. கோர்ட்டே ஆர்டர் போட்டிருக்குன்னா ஸ்டே வாங்க முடியாதோ? ஆமா நீ. என்னடா இது? எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு தானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மறுபடியும் அதை கலரிக்கிட்டே இருந்தா எப்படி? என் புள்ள ஜெயிலுக்கு போக கூடாதுன்னு இவ்வளவு பாடுபடுறோம். இப்ப அவனை தூக்கி ஜெயில வைப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏண்டா, அந்த விஷயத்த சொல்றதுக்கு உனக்கு இதுதான் நேரமா? ஏதோ லெட்டர் வந்திருக்குன்னு தூக்கிட்டு உள்ள போக வேண்டியதானே, இந்த இடத்துல கொண்டு வந்து வாசிச்சுக்கிட்டு. டேய், அப்படி இல்லடா. அது வந்து டேய், இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஒரு நாள் ஜெயிலில் கொண்டு போய் அடைக்கிறதுனால நான் ஒன்றும் செத்தெல்லாம் போயிட மாட்டேன். சாம்பார் எடு. இங்க பாரு, எதுக்கு எடுத்தாலும் அழுதுகிட்டே இருக்காத. சாம்பார் எடு. இங்க பாரு மாறா, இது நீ மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, நம்ம மொத்த ஃபேமிலி சம்பந்தப்பட்ட விஷயம். ஏய், நான் ஜெயிலுக்கு போறதுல உங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம்னு கேக்குற? நீ உள்ள போயிட்டு இங்க இருக்கிறவங்கள சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? மாமா இத்தனை வருஷமா சேர்த்து வச்ச மானம் மரியாதை எல்லாம் போயிருண்டா. அது அவரால் தாங்கிக்க முடியும்னு நினைக்கிறியா? வள்ளியம்மா கேட்கவே வேண்டாம், அழுது அழுத உயிரை விட்டுரும்.
எந்த குடும்பத்துக்காக நீ தியாகம் பண்ண தயாரா இருக்கியோ அந்த குடும்பமே ஒண்ணும் இல்லாம செதஞ்சு போயிடும். உனக்கு அதுதான் நடக்கணுமா? யார பத்தியுமே யோசிக்கிறது இல்ல, எல்லாரும் உனக்காக தான் யோசிக்கிறது. ஆ? இந்த வீட்டுல எல்லாருமே உனக்காக தான் ஃபீல் பண்றாங்க. எல்லார பத்தியும் யோசி, உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்காத. இவ தான் டைவர்ஸ் வாங்கிட்டு போறாளே, அப்புறம் எதுக்கு எம்மால் இவ்வளோ வைக்கிற? அவ்வளோ திட்டி சண்டை போட்டும் நார்மலாக நடந்துக்கிறா. என்னவா இருக்கும்? நம்ம காஸ்டியூம் தேடுவோம். நான் இது வரைக்கும் அவங்ககிட்ட பாசமா நடந்துக்கிட்டதே இல்லை. எப்பவும் கோவமா திட்டுவேன், அடிப்பேன். அவன் இது வரைக்கும் எதிர்த்தே பேசினதில்லை. இப்ப திடீர்னு அவங்ககிட்ட போய் பாசமா எப்படி அவங்ககிட்ட பேசுறதுன்னு தெரியல வள்ளி. எனக்கு அது வரமாட்டேங்குது வள்ளி. அண்ணா, ஒருவேளை எல்லாம் சொல்றாங்களேன்னு பேசி அதவன் சம்பிரதாயத்துக்கு பேசுறதா நினைச்சிட்டா. ஷோ அண்ணா, அவன் எப்படின்னா அப்படிலாம் நினைப்பான்? அப்படிலாம் ஒண்ணும் நினைக்க மாட்டான்னா. அந்த மாதிரி தானே இத்தனை வருஷமா அவனை நடத்தி இருக்கேன். அவன் மரண பொறுப்பு இல்லாதவன், கோவக்காரன். அவன்கிட்ட 1000 குறை இருக்கு. ஆனா அவன் என் புள்ள வள்ளி. அவன் மேல எப்படி பாசம் இல்லாம போகும்? அவன் நல்லா இருக்கணும் தானே நான் அவனை திட்டி இருக்கேன். நான் யாரும் தப்பா நினைக்கலண்ணா. நீ அழாத. இங்க பாரு, எல்லாருக்கும் தைரியம் சொல்ற நீயே இப்படி உடைஞ்சு போலாமா? அப்பா நாள எப்பவும் கம்பீரமா இருப்பாரு, வருத்தப்பட மாட்டாரு. யாரு வருத்தப்பட்டாலும் அவர்தான் முன்னாடி வந்து ஆறுதல் சொல்லுவாருங்கிற பிம்பம் எல்லா குடும்பத்திலயும் இருக்கு, எல்லா வீட்லயும் இருக்கு. நம்ம குடும்பத்திலயும் அப்படிதான். ஒருவேளை நான் உடைஞ்சு போயிட்டேன்னா நம்ம குடும்பம் இல்லாம போயிடல வள்ளி. நான் அதனாலதான் நான் எப்பவுமே இறுக்கமாவே இருந்துருவேன். எல்லா அப்பாக்களுக்கும் இதை என்ன இருபலியா செஞ்சிருக்கு. அவங்களும் மனுஷங்க தானே. அவங்களுக்கு அழுக வரும் வள்ளி. நானும் நிறைய தடவை அழுதுருக்கேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.